மோட்சம் அடைஞ்சிட முடியாது. யுக்தியா கயா மகதனுகிரகமந்தரேண. இப்படி ஜனன மரண யாத்திரையில போயிட்டே இருக்கும் பொழுது நம்ம அறியாம சத்சங்கம் கிடைச்சுட்டுதானால் பகவானுடைய திருவடிக்கு போயிடும். ஆரம்பத்தில் அதுதானே சொல்றோம். ஒரு தோட்டத்துல பூ பூத்திருக்குன்னா ஒரு காமி அந்த பூவை பார்த்தானா உடனே அதை பறிச்சு தன் ஆம்படியா தலையில கொண்டு வைப்பான். ஒரு பாகவதன் அந்த பூவை பார்த்தானா உடனே அதை பறிச்சு கிருஷ்ண சரணத்துல கொண்டு வைப்பான். அந்த பூவுக்கு என்ன தெரியும்? அது யார் கையில கிடைக்கிறதோ அதை பொறுத்து. அதுபோல்தான் நம்ம ஜீவன். நம்ம ஒரு அசத்து கையில கிடைச்சதோமானால் அசத்தான இடத்துல போய் நம்மளை சேர்த்து விடுவா. சத்துக்கள் கையில கிடைச்சோமானால் கிருஷ்ண சரணத்துல கொண்டு சேர்த்து விடுவா. இதுக்கு தான் பாக்யம்னு பெயர். அந்த பாக்யம் நமக்கு சத்சங்கம் கிடைச்சுட்டதானால் நிச்சயம் கிருஷ்ண சரணந்தான் என்று இருக்கலாம் என்று தேவகூதி அம்மாவுக்கு கர்தம பிரஜாபதி பூஜை உபதேசங்கள் பண்ணி சத்சங்கம்னாலும் எது அப்படின்னு கேட்டா யோக யாக தபசு சாதனம் தர்மங்களை சொல்றவாள்லாம் சாதுக்கள். ஆனா அந்த சாதுக்களை நான் நமஸ்கரிச்சு விட்டு விலகி வந்துடணுமே தவிர ஆசிரிக்கிற சாதுக்கள் ஆசிரிக்கணுமானால் பகவானுடைய குணகணங்களை சொல்லக்கூடிய சாதுகள் தவ குணகணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யை மகிசுர சரிதோக பிரக்ய சித்தானுவிருத்தி பவதி பரம பக்தி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதேஹி. ஒரு ஸ்லோகத்தை சுருக்கமா சொல்லிவிட்டார் பட்டதிரி. சாதுக்கள்னா என்ன, பக்தினா என்ன? பகவானுடைய கல்யாண குணங்கள்ல ஈடுபடுறதாம் பக்தி. அந்த பக்தி பாகீரதி. அது கங்கையை போல அவிச்சின்ன தாரையாக வருது இல்லையா? அந்த பிரேம பிரவாகத்தில் யார் மூழ்கி விடுறாளோ அவர்கள் மிருத்யுவை கூட ஜெயிச்சுடுவாள் என்று குருவாயூரப்பா கிருஷ்ணா நீ தேவகூதி அம்மாட்டக சொன்ன இல்லையா அப்படிங்க. இது நான் சொல்றதை பற்றி இல்லை. அந்தராம தீட்சிதர்னு ஒரு மகான் இருந்தார். அவர் தான் நாராயணியத்தையே அப்படி சொல்லிட்டு இருந்தார். குருவாயூரப்பனை தமிழ்நாட்டில் அப்படி காண்பிச்சார். இந்த ஸ்லோகங்களை அவர் சொல்லும்போது பார்த்தா அதுக்குன்னு ஒரு ஸ்வரம் கொடுத்து அப்படி ஒரு வர்ணிச்சு அவர் சொல்லும் பொழுது குருவாயூரப்பா கிருஷ்ணா அப்படி நீ உங்க அம்மாட்டுக்கு சொன்னையான்னு கேட்டார். அப்பொழுது குருவாயூரப்பா ஆமான்னு தலையாட்டினான். அப்படின்னா யாருக்கு கண்ணீர் வராது? பக்தி சொல்லும்படி பக்தி பாகவத உபன்யாசம் பண்ணணுமானால் இடி சங்கல்பிய வர்ணையா அப்படிங்கிறது பாகவதமே. பக்தி உண்டாகிறாப்புல சொல்லு, பக்தி உண்டாகிறாப்புல சொல்லு என்று பாகவதமே சொல்றது இல்லையா? அதனால இந்த நாராயணியத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா பாகவதத்தை காட்டிலும் இதுக்கு ஒரு பெருமை. பாகவதத்தையே கிருஷ்ணன் கேட்டானோ இல்லையோ தெரியாது. நாராயணியம் ஒவ்வொரு அக்ஷரமும் குருவாயூரப்பன் தானே கேட்ட கிரந்தம் நாராயணியம். அதுக்கு பாகவத சாரமாவே இருக்கட்டும், அதை பற்றி இல்லை.